நிகழ்ச்சியினுடைய தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி பாத்தா ஆசை தம்பி அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆடுதுறை இரா முருகன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சகோதரர் கொளஞ்சி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் அண்ணன் டிபிஎஸ் அவர்களே, சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற அழகு தமிழ் பேச்சாளர் அருமை அண்ணன் ஆசலாபுரம் பாண்டுரங்கன் அவர்களே, கொள்கை விளக்கணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் NS அழகிரி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு குத்தாலம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளராக சிறப்பாக பணியாற்றி இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிற அண்ணன் காசிநாதன் அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை அவரது செல்வ புதல்வர்கள் காசி மணி அவர்களும் காசி வசந்த் அவர்களும் மிக சிறப்பாக இயக்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி ஆசை தம்பி அவர்கள் மிக சிறப்பாக ஒன்றிய அரசு தமிழகத்தை எப்படி வஞ்சிக்கிறது, ஒன்றிய அரசு இந்த திராவிட பேரியக்கத்தினுடைய சித்தாந்தங்களை எப்படி சீரழிக்க முயற்சிக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் ஒரு செய்தியை மட்டும் நான் விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு மத்திய அரசு தமிழகத்தினுடைய அடையாளங்களை, தமிழ் இனத்தினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, அதனுடைய பெருமையை சீரழிக்கின்ற முயற்சியிலே மோடி அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவற்றை தடுத்தாட்கொள்கின்ற நிலையிலே தமிழகம் இன்றைக்கு ஒன்றிணைந்து நாம் ஓரணியில் இணைய வேண்டும். இதோ அருகாமையிலே இருக்கிற மயிலாடுதுறையில் இருக்கிற மயிலாடுதுறை மேம்பாலம், அன்றைக்கு மயிலாடுதுறையிலே இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த அண்ணன் கிட்டப்பா அவர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம், அந்த மேம்பாலம் உருவாக்கப்பட்ட பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்த ஐயா கா சுப்பிரமணியன் அவர்கள் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் அன்றைக்கெல்லாம் மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் 25% அதற்காக நிதி கொடுக்கும், மாநில அரசாங்கம் 75% நிதி கொடுக்க வேண்டும். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று எதற்காக 75% மாநில சர்க்கார் கொடுக்க வேண்டும், 50% தான் தர முடியும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை உருவாக்கி அந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக மயிலாடுதுறை மேம்பாலம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு சாரங்கபாணி நினைவு மேம்பாலமாக இருக்கிறது. அந்த மேம்பாலம் 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மேம்பாலம் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இந்த செய்திகளை நாம் மக்கள் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மேடையில் இருக்கிற அண்ணன் மனோகரன் அவர்கள் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் இந்த செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதன் மூலமாக மத்திய அரசாங்கத்தினுடைய கொட்டத்தை அடக்க முடியும். இதோ சிலை வடிவாக இருக்கிற அண்ணா அவர்கள் அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே உரையாற்றும் பொழுதும், சட்டமன்றத்திலே முதலமைச்சராக பவனி வந்த காலத்திலும் அன்றைக்கு இருந்த மும்மொழி கொள்கைகளை, அதற்கு மூடு விழா கண்டு இருமொழி கொள்கைகளை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தியது. அந்த கொள்கைகளுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அருமை தோழர்களே, இவற்றையெல்லாம் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அருமை தம்பி ஆசை தம்பி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, ஆசிரியர்கள் தினம் வருகிறது என்று சொன்னால் ஆசிரியர் செம்மல் நிகழ்ச்சி, ஆசிரியர் செம்மல்களுக்கு
மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் 1 மணிக்கு நான் சோழன் விரைவு ரயிலிலே நான் சென்னை செல்கிறேன். ஆகவே பிரிய மனம் இல்லாமல் உங்களிடமிருந்து நான் பிரிந்து செல்கிறேன். நன்றி, வணக்கம்.